சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கீங்கன்னா, இதெல்லாம் விஜயை போய் கேளுங்கன்னா, சும்மா அவரை தவிர எல்லாருமே பேசுறாங்க. அவரை போய் கேளுங்க, டிவிகே கட்சியை போய் கேளுங்க. நாங்கள மார்க்கெட்டிங் ஆஃபீஸரா டிவிகேக்கு? நீங்க தைரியம் இருந்தா என்ன பண்ணணும்? டிவிகே கட்சியை போய் கேட்கணுமா? விஜயை போய் கேட்கணுமா? அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் போய் கேட்கணுமா? சும்மா எங்களையே நொச்சி சென்னையில் நொச்சுறீங்க, மதுரையில் நொச்சுறீங்க. நாங்க என்ன கருத்து சொல்ல முடியும்? சொல்ல வேண்டிய கருத்து சொல்லியாச்சு. என் கருத்து தெளிவா பேசிட்டேன். இவன் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னா நீங்க யார்கிட்ட போய் கேட்கணும்? சம்பந்தப்பட்ட மனிதரை போய் கேட்கணும், சம்பந்தப்பட்ட கட்சியை போய் கேட்கணும். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுங்க. சிஎம் சொல்றது நான் பேசுறேங்க. பிஜேபி அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கோவமாக பேசியிருக்காரு. அதை பற்றின நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாங்க, அவர் அண்ணாமலை அவர் கோவப்பட்டது தப்பே கிடையாது. என்ன தப்பு இருக்குது இதுல? அண்ணாமலை அவர்கள் என்ன தாவேக்காவின் பிரச்சார கொள்கை பரப்பு செயலாளரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அவர் பாஜகவின் உண்மையான தொண்டன், சரிங்களா? அதனால இன்னைக்கு வரைக்கும் பாஜக அவர் உழைக்கிறவர், சரிங்களா? அவர் திருச்சி போனாஞ்சதா, மதுரை போனாஞ்சதா, விமான நிலையம் போனாலும் எங்க போனாலும் மைக்க தூக்கிட்டு போய் நீட்டி நிக்கிறீங்க, சரிங்களா? உங்களுக்கு டிஆர்பி ஏறணும், அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அதுக்கு தாவேக்காவை பத்தி அவர்கிட்ட போய் கேட்டா எப்படி இருக்கும்? அதுவும் நீங்க தாவேக்கா பத்தி என்ன விஜய்கிட்ட போய் கேளுங்க. உங்களுக்கு தான் அந்த கேட்டை தாண்டி உள்ள போக முடியாது. உங்களால் சுதந்திரம் போய் ஒரு கேள்வி கேட்க முடியாம, முதல்ல கேட்க முடியாத சூழ்நிலை தானே. அப்புறம் நீங்க சும்மா உங்களுக்கு மத்திய அரசு சார்ந்த ஒரு கட்சி சார்ந்தவங்க யாராவது கிடைச்சிட்டா உங்களுக்கு உடனே நீங்க ஓடி போவீங்களா? அண்ணாமலை ஒரு ஜென்யூன் மேன், ஜென்டில்மேன். நேருக்கு நேர் மோதுவார், நேருக்கு நேரா பேசுவார். உண்மை இருந்தா தலை வணங்கிட்டு போவார், சரிங்களா? எதா இருந்தாலும் போய் பேசுற மனுஷன் அண்ணாமலை கிடையாது. நன்றி.